எஸ், உங்களுக்கு என்னென்ன ஷேர்ட்ஸ் வேணும்னு டிசைட் பண்ணுங்க. லிஸ்ட்டை அனுப்பி வைங்க. நேரா உங்க சைட்டுக்கு அனுப்பி வச்சிடறோம். ஆமா, எஸ். இல்ல செக்கெல்லாம் வேணாம். டிடி எடுத்து அனுப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா கேஷை கொடுத்துருங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே. நான் அப்புறமா கூப்பிடுறேன். எஸ், நான் அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து வரேன். கேஷ் கொண்டு வந்திருக்கீங்களா? ப்ளீஸ் சிட் டவுன். ஆக்சுவலா உங்களுக்கு 5 lakhs கொடுக்கணும். ஆமாமா, கொடுத்துட்டு ரெசிப்ட் வாங்கிக்கங்க. அபி மேடம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. டெல்லி போயிருக்காங்க. ஓ. அப்புறம் ஒரு சின்ன பிரச்சனை. ஏன், என்னாச்சு மேடம்? 5 லட்சம் தான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்தேன். ஆனா வர வழியில அபி டெல்லில இருந்து ஃபோன் பண்ணி 3 லட்சம் அர்ஜென்ட்டா யாருக்கோ கொடுக்கணும், செக் விஷயம். சோ உங்ககிட்ட விவரம் சொல்ல சொன்னாங்க. அதனால என்ன, பரவாயில்ல. நீங்க கையில இருக்கிற 2 லட்சத்தை கொடுத்துட்டு ரெசிப்ட் வாங்கிட்டு போங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். மீதி 3 லட்சத்தை ஒரு வாரம் இல்ல 10 நாள்ல கொடுத்துறேன் சார். பரவாயில்லம்மா, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கூட பண்ணலனா எப்படி? தேங்க்யூ சார். இப்ப கையில இருக்கிற 2 லட்சத்தை என்கிட்ட கொடுத்துட்டு வெளியே பரணின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட ரெசிப்ட் வாங்கிக்கங்க. ஹலோ பரணி, அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்திருக்காங்க. 2 lakhs பணத்தை நான் வாங்கிக்கிட்டேன். அவங்களுக்கு ரெசிப்ட் போட்டு கொடுத்து அனுப்புங்க. ஓகே, இந்தாங்க. நீங்க போய் ரெசிப்ட் வாங்கிக்கங்க. தேங்க்யூ சார். குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. 7 கடலிற்கும் கருணை கடலன்னை என்றும் இறைந்திட ஏது குறை எனக்கு, என்றும் நிறைந்திட ஏது குறை எனக்கு, ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா, ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கோவிந்தா. பிரமாதம், ரொம்ப அற்புதமா இருந்ததுமா. அந்த சரஸ்வதி தேவி ஓ நாக்குல தான்மா குடியிருக்கா. எல்லாம் உங்களை மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதம் தான் சார். அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. எல்லாருக்கும் அந்த கலைவாணியோட அனுகிரகம் கிடைக்காது, சில பேருக்கு தான் அது கிடைக்கும். நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நீ வசந்த இடத்துக்கு வரணும், வருவ. நீங்க பேசுறது உங்க பெருந்தன்மையை காட்டுது சார். ஆனா அதெல்லாம் கஷ்டம். என்னம்மா நீ, உனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு நீ எல்லா சபைகள்லயும் பாடணும், ஒரு பெரிய பாடகியா உலா வரணும். ஆமா, இப்படி அடுப்பங்கரையில உட்காந்து உன் திறமையெல்லாம் வீணாக்கலாமா? என்ன சார், உங்க பொண்ணுக்கு ரொம்ப இசைஞானம் இருக்கு, அது வீணாக கூடாது. எனக்கு அவளோட திறமையை பத்தி இத்தனை நாளா தெரியல. உங்களை மாதிரி பெரிய மனுஷா வந்து சொல்லும் போதுதான் எனக்கே புரியுது. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். இவளோட திறமைக்கு நான் இது வரைக்கும் எந்த ஆதரவும் கொடுத்ததில்ல. நினைச்சு பார்த்தா எனக்கே ரொம்ப சங்கடமா தான் இருக்கு. கவலைப்படாதீங்க, நான் எதுக்கு இருக்கேன். நான் எத்தனையோ பாடகிகளை பார்த்து வளர்த்து விட்டுருக்கேன். நல்ல வேலை, இப்ப உமா என் கண்ணில் பட்டிருக்கா. இவ்வளவு ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வர வேண்டியது இனிமே என் பொறுப்பு. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றி சார். ஆஹா, கடைசியா கடவுள் உங்க ரூபத்துல வந்து உமாவை பெரிய ஆளாக்கணும்னு இருந்திருக்கு. எங்க பாக்கியம் சார் அது.
எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் வரணும் இல்லையா? மனசுல இன்னொரு ஆசையும் உண்டு. அது உங்களுக்கு குழந்தைத்தனமா கூட படலாம். என்ன சொல்ற? அது ஒன்றும் இல்லை. எனக்கு நானும் பாட்டு கத்துக்கணும்னு ஆசை. இந்த வயசுல இதுல என்ன சார் இருக்கு? கத்துக்கிறதுக்கு வயசு ஒண்ணு தடை கிடையாது. ஆமாமாமா. எனக்கு என்ன ஆசைன்னா, நீ எனக்கு பாட்டு கத்து கொடுக்குறியா? ஒரு நல்ல சங்கீத ஞானம் உள்ள பொண்ணுகிட்ட நான் கத்துக்கிறேன்னு பெருமை. நிச்சயமா சார், அது என்னோட பாக்கியம். அப்ப கவலையை விடுமா. இனிமே உன்னோட முன்னேற்றத்துக்கு நான் கேரண்டி தரேன். உங்களுக்கு சங்கீதம் கத்து தர்றதுக்கு உமா கேரண்டி. வெரி குட். நான் அப்பப்ப கார் அனுப்புறேன், வீட்டுக்கே வந்து கத்து கொடுக்கணும். என்ன? ஓகே சார். பழைய காலத்து வீடு இல்ல? ஆமா சார், என்னோட வீடு இதுங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கா 2 பொண்ணுங்க, ஒரு பையன். மூத்தவ உமா, இவதான். வாசிக்கு 2வது, இது நிற்கிறாள, காலேஜில் படிச்சுட்டு இருக்கா. என்ன கங்கா? அது யாரு கங்கா? கங்கா அப்படி எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா, சின்ன வயசுலயே செத்துட்டா. செத்தவாளை போய் எப்படி கணக்கில் எடுத்துக்க முடியும்? அதான். ரொம்ப நன்றி கங்கா. இட்ஸ் ஓகே மாஸ்டர். பணப்பொருட்ட ரொம்ப சிரமப்பட்டியா? ஆமா மாஸ்டர், முதல்ல வேற ஒரு இடத்துல பணம் கேட்டிருந்தேன். ஆனா நீங்க ரொம்ப அவசரம்னு சொன்னதுனால பெயிண்ட் கம்பெனிக்கு கட்ட வேண்டிய பணத்தை 10 நாள் டைம் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க மாஸ்டர். நீங்க சொன்ன மாதிரி 10 நாள்ல பணம். புரியுது கங்கா, எனக்கு 10 நாள்ல நிச்சயமா பணம் வந்துடும். வந்ததும் கொடுத்துடுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் கண்டிப்பா திருப்பி கொடுத்துடுறேன். சச்சே, நான் அதுக்காக சொல்லல மாஸ்டர். இது அபி கன்ஸ்ட்ரக்ஷனோட பணம், அவசர தேவைன்னு எடுத்திருக்கேன். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணதே இல்லை. உங்களுக்காக தான் இப்போ. என்னால 10 நாள்ல திருப்பி கொடுக்க முடியலன்னா பெரிய சிக்கல்ல மாட்டிப்பேன். டோன்ட் வரி கங்கா, அந்த மாதிரி நிச்சயமா நடக்காது. கண்டிப்பா உன் கைக்கு பணம் வந்துடும், அதுக்கு நான் கேரண்டி. தேங்க்ஸ் மாஸ்டர். அது நான் சொல்லணும் கங்கா, நீ பண்ணிருக்கிறது பெரிய உதவி, காலத்துக்கு மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி கங்கா, ரொம்ப நன்றி. ஓகே மாஸ்டர், நான் கிளம்புறேன். எல்லாம் கரெக்டாக இருக்குல்ல சார்? எல்லாம் கரெக்டாக இருக்கு சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்மிட் பண்ணிடலாம்ல? பண்ணிடலாம். சீனியர் ஆஃபீஸர் பார்த்து ஒரு கையெழுத்து போடணும், அவ்வளோதான். ஓகே சார். என்ன சார், இப்போலாம் அபிமானத்தை பார்க்கவே முடியறதில்ல சார். அவங்க டெல்லி போயிருக்காங்க, இன்னும் வரல. அப்படியா? அப்புறம் துல்காபின் சார், நான் உங்களுக்கு தர வேண்டிய ஃபைலு மிஸ்டர் ராமநாதன் கிட்ட இருக்கு சார். நீங்க போய் அவர்கிட்ட வாங்கிக்கங்க. ஓகே சார். டேபிளில் காணுமே. ஹலோ பிரசாத், மிஸ்டர் ராமநாதன் எங்க? சீனியர் ரூம்ல இருக்காரு சார். சார் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவர் வந்துருவார். சரி சார். ஓகே சார். சார் வணக்கம்.
வாங்க பாஸ்கர். சார், வேலை விஷயமா வர சொன்னீங்க. உங்க ஃபோன் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் நீங்க கூப்பிடவே இல்லை. அப்புறம் விசாரிச்சா வேற யாரும் இந்த வேலைக்கு சேர்த்துட்டீங்களாமே. ஆமா பாஸ்கர், வேற ஆள போட்டாச்சு. என்ன சார் இது? எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணீங்க? இதோட நான் 3வது தடவையா உங்ககிட்ட வேலை தேடி வந்திருக்கேன். என்ன சார் ப்ராப்ளம்? நான் ஏற்கனவே உங்ககிட்ட வேலை பார்த்து வந்தானே. உங்க மனசுல என்னை பத்தி என்ன அபிப்பிராயம் வச்சிருக்கீங்க? எனக்கு என்ன தகுதி இல்ல? அறிவு இல்லையா? படிப்பு இல்லையா? என்ன சார் இல்ல? சொல்லுங்க. உங்ககிட்ட பொறுமை இல்ல பாஸ்கர், அதோட சில சிக்கல்களும் இருக்கு. எஸ் பாஸ்கர், எந்த ஒரு இடத்துல வேலை செய்யறதுக்கும் வெறும் திறமை மட்டும் இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. வேற சில அடிப்படையான குணங்களும் வேணும். அது உங்ககிட்ட இல்ல. என்ன சார் சொல்றீங்க? சாரி பாஸ்கர், நான் உங்களை பத்தி பர்சனலா பேசுறேன்னு நினைக்காதீங்க. வேற வழி இல்லாம பேச வேண்டியதா இருக்கு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு முறை ஒரு சின்ன வேலையா நான் உங்களை கூப்பிட்டப்போ நீங்க என்ன சொன்னீங்க? நான் கோடீஸ்வரன் ஆக போறேன், கோடீஸ்வரி ரஜினியை கட்டிக்க போறேன், எங்கிட்டயே வேலை சொல்றியான்னு சொல்லி கோவமா திட்டினீங்க இல்லையா? தொழிலை நேசிக்கிற மனுஷனா இருந்தா அப்படி பேசியிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு கஷ்டமா இருந்தா வேலை கேட்டு வரதும், தேவையில்லாட்டி உதறிட்டு போறதும் உங்க குணமா இருக்கு. கொஞ்சம் கூட பொறுமை இல்ல, சகிப்புத்தன்மை இல்லாம தான் காரியம் நடந்தா போதும் நினைக்கிறீங்க. எங்களுக்கு அப்படிப்பட்ட ஆளு வேண்டாம். எங்களுக்கு டெடிகேட்டடா உழைக்கிறவங்க தான் வேணும். உங்களை மாதிரி ஆளுங்களை வச்சு எங்களால வேலை வாங்க முடியாது. ரொம்ப நன்றி சார். அலைய வச்சு கழுத்துறது மட்டும் இல்லாம இப்ப அவமானப்படுத்தி அனுப்புறீங்க. நல்லா இருங்க. அம்மா, சர்ப்ரைஸ்னு சொன்னேன்ல, இது பாருங்க. என்னடா இது? ஜஸ்ட் ஓபன் பண்ணி பாருங்கம்மா. அட, மோதிரம் பிரமாதமா இருக்கு. டைமண்ட் ஸ்டட்டட் இன் பிளாட்டினம்மா, லேட்டஸ்ட் டிசைன். விலை என்ன தெரியுமா? என்ன விலை? ஜஸ்ட் 4 lakhs. ஓ, 4 lakhs-ஆ? விலையை பத்தி என்னம்மா? நம்ம அண்ணுக்காக எத்தனை லட்சம் வேணும் செலவு பண்ணலாம். என்ன அனு, உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு உன்னோட சாய்ஸ் பத்தி நல்லா தெரியும். அனு மேரேஜ் தான் நம்ம வீட்டில் நடக்க போற கொண்டாட்டம். பிரமாதமா பண்ண வேண்டாமா? ரொம்ப சந்தோஷமா இருக்காதே. அம்மா, அனுக்காக இந்த மாதிரி வாங்கி தரதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ஐம் so happy. என்ன பாடே, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சரிம்மா, எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது, நான் ரெடி ஆயிடுறேன். பாத்தியானோ, ஆதி வெளியில படபடன்னு பேசினாலும் அவன் மனசுல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கான் பாத்தியா? ஆதி மனசு தங்கம். மா, தங்கல்லம்மா, பிளாட்டினம். ஆதி மனசு பிளாட்டினம் மாதிரி. பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கான். இந்த மாதிரி அவன் பொறுப்பா எனக்கு கூட வாங்கி தந்ததில்லை. நினைக்கவே மனசு பூரிப்பா இருக்கு. வாங்க, 2 பேர் வாங்க. எங்கம்மா? பா சொல்றேன். பாத்தியானோ, இந்த குடும்பம் எவ்வளவு தூரம் உன் மேல அன்பு வச்சிருக்குங்கிறத எவ்வளவு நல்லா கொண்டாடுறாங்க. விட்டா ஆதி உனக்கு அரண்மனையே கட்டி கொடுத்துருவான் போல இருக்கு. அந்த அளவுக்கு உன் மேல பாசம் வச்சிருக்கான். அனு, நம்ம குடும்பம் சாதாரணப்பட்டது இல்ல. சொசைட்டிலையும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, ஆதிக்கும் நம்ம குடும்பத்துக்கும் தனி மரியாதையே இருக்குமா. இந்த வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு விசேஷமும் முக்கியமானது. இந்த வீட்டோட நல்லது கெட்டது
எல்லாத்தையும் எல்லாரும் உத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்கம்மா. அனு, ஆதியோட கல்யாணம் நம்ம குடும்பத்துக்கு சங்கடத்தை கொடுத்துருக்கு. அடுத்தது உன் கல்யாணம். அந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கிறது ஆதிக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கும் சரி ரொம்ப முக்கியமானது இல்லையா? அதனால்தான் ஆதி பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் உனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கான். இவ்வளவு அன்புக்கும் பிரியத்துக்கும் என்ன கைமாறு செய்ய முடியும்? இதே அளவு அன்பையும் பிரியத்தையும் எப்பவும் நீ கடைசி வரைக்கும் ஆதி மேலையும் குடும்பத்து மேலையும் வச்சிருக்கணும். என்ன புரியுதா? சொல்லுங்க மிஸ்டர் ராமூர்த்தி, என்ன நியூஸ்? என்ன அப்பிகா? அங்கிள் வாங்க, ஆதி உட்காருங்க. ஜூஸ் சாப்பிடுறீங்களா? அங்கிள் வேண்டாம், நான் கடுமையான எரிச்சல்ல வந்திருக்கேன். அப்ப நீங்க கண்டிப்பா ஜூஸ் சாப்பிடணும். ரேகா, அங்கிள் விளையாடாதீங்க. நான் கேள்விப்பட்டது உண்மையா? எதை பத்தி? டெல்லி ப்ராஜெக்ட் அபி கடிச்சிச்சாமே. ஓ அதுவா? ஆமா மாப்ள, உண்மைதான். அந்த ப்ராஜெக்ட் அபி கொடுத்துட்டாங்க. எப்படி எப்படி கொடுத்தாங்க அங்கிள்? என்னமோ பெருசா சொன்னீங்க. ரஞ்சனி கேஸ ஊதி பெருசுபடுத்தி அதுல அபி சம்பந்தப்பட்டிருக்கான்னு சொல்லி அவளுக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைக்காம பண்ணிடலான்னு சொன்னீங்க. என்னாச்சு? அவ்வளவுதான் உங்க செல்வாக்கா? அப்படி இல்ல மாப்ள, நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் சரியா தான் செஞ்சோம். ஆனா அவங்க என்கொயரி பண்ணி அபிக்கு இந்த கேஸ்ல சம்பந்தம் இருக்குதுங்கிறதுக்கு போதுமான ஆதாரம் இல்லைன்னு ஆயிப்போச்சு. அதனாலதான் இந்த ப்ராஜெக்ட் அவ கைக்கு போயிடுச்சு. என்ன அங்கிள் இது? நினைக்கவே வெக்கமா இருக்கு. அவமானம். நான் ஒரு பெரிய பிசினஸ்மேன், நீங்க ஒரு பெரிய மினிஸ்டர், பொலிட்டீஷியன். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் அவளுக்கு போகாம தடுக்க முடியல. நம்ம எதுக்குமே லாய்க்கு இல்ல. ஆதி, கம் ஆன், டோன்ட் பி அப்செட். கம் ஆன். என்ன ஆதி, இதுக்கெல்லாம் உடைஞ்சு போயிட்டா எப்படி? தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருந்தா எப்படி அங்கிள் உடைஞ்சு போகாம இருக்க முடியும்? இப்படி தோல்விக்கெல்லாம் உடைஞ்சு போயிட்டா நாங்கெல்லாம் எப்படி அரசியல் பண்றது? 10 விஷயம் பண்ணா 5 விஷயம் ஜெயிக்கும், 5 விஷயம் தோக்கும். சில நேரம் 10 அவுட் ஆயிடும். இதுக்கெல்லாம் அலட்டிக்கிட்டா எப்படி? இது உங்களுக்கு சகஜமா இருக்கலாம் அங்கிள். அப்படி இல்ல ஆதி, தோக்குறது எனக்கும் பிடிக்காதுதான். ஆனா நம்மளையும் மீறி தோக்குற சூழ்நிலை வந்துட்டா அதுக்காக உடைஞ்சு போயிடுறதா? நீங்க பொறுமையா இருங்க. இப்போதைக்கு நம்ம கிட்ட சரியான ஆதாரம் இல்லாததாலதான் அபியை நம்மளால தடுக்க முடியல. ஆனா அந்த உபேந்திராவை நாம தேடி கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் தூள் கலப்பிடலாம். எப்படி அங்கிள்? நம்ம அவனை மட்டும் பிடிச்சிட்டோம்னு வைங்க, அபி குரூப்பை தூக்கி பர்மனண்டா உள்ள போட்டுடலாம். அதுக்கப்புறம் நமக்கு போட்டியே கிடையாது. இப்போதைக்கு இந்த விஷயத்தை நீங்க மறந்துருங்க. உங்க வீட்டை கல்யாணம் வச்சிருக்கீங்க, அதை கவனிங்க. அப்புறம் மாப்பிள, இன்னொரு விஷயம். அப்பா, ஆதி நீங்க கிளம்புங்க. இல்ல அங்கிள் ஏதோ சொல்ல வந்தாங்களே. அவர் ஏதாவது பொழுது போகாம பேசிட்டு இருப்பாரு. அத நின்னு கேட்டீங்கன்னா உங்க டைம் தான் வேஸ்ட் ஆகும். உங்களுக்கு தலைக்கு மேல கல்யாண வேலை இருக்குல்ல, கிளம்பி போய் அதை பாருங்க. சரி, நான் போயிட்டு வரேன் ரேகா. வாங்க மாப்பிள. எதுக்குமா என்ன சொல்ல விடாம தடுத்த? நீங்க அணு விஷயத்தை பத்தி பேச போறீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் தடுத்தேன். ஏமா, இத பத்தி நம்ம ஆதிக்கிட்ட சொல்ல வேண்டாமா? எதுக்கு சொல்லணும்? ரேகா, ஏற்கனவே அவருக்கு நடந்த கல்யாண விஷயத்துல அவர் நொந்து போயிருக்காரு. இது அவங்க வீட்டுல நடக்க போற 2வது விசேஷம். இதுலயும் அந்த மாதிரி குழப்பம் வந்தா அது அவரால் தாங்க முடியுமா? அவர் மனசு ஒடிஞ்சு போய் ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா? அதனாலதான் அணு விஷயத்தை சொல்லி அவரை எச்சரிக்கை பண்ணலாம்னு நினைச்சேன். வேண்டாம்ப்பா, ஆதி கிட்ட சொல்ல வேண்டாம். ஏமா? அப்பா, ஆதி கிட்ட நான் சொல்லாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குப்பா. முன்கூட்டியே அதை சொல்லிட்டா ஆதி அதை தடுத்துருவாரு. என்னம்மா சொல்ற? ஒண்ணுமே புரியலையே. அப்பா, அணுவுக்கும் அந்த மனுவுக்கும் கல்யாணம் நடக்கணும். அப்படி நடந்துட்டா ஆதிக்கும் அபிக்குமான பகை இன்னும் பெருசா காலத்துக்கும் அழியாத நிரந்தர பகையா மாறிடும். அப்படி மாறிட்டா அதை வச்சே நான் அந்த உஷாவை பழி வாங்குவேன்.
என்னம்மா குழப்பற? உஷாவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் நிறைய இருக்குப்பா. இந்த கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க.